செக் பவுன்ஸ் ஆனால் டைரெக்டாக ஜெயிலுக்கு போகணுமா? மோஸ்ட் பீப்புள் திங்க் எஸ், பட் த லா இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இந்தியாவில் செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா அது பெரிய லீகல் இஷ்யூ தான். ஆனால் ஆஸ் பர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டு உங்கள் செக்கு வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா டியூ டு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட், உங்கள் பேங்க்கில் அமௌண்ட் இல்லாதனால தான் ரிட்டர்ன் ஆகிருக்கும். அப்படி ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வரும். அந்த லீகல் நோட்டீஸ் வரும்போதே இஃப் யூ ஹேவ் பேட் த ஃபுல் அமௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூமே வந்து இருக்காது. பட் நீங்கள் அந்த லீகல் நோட்டீஸ் வந்ததுக்கப்புறமா எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து கோர்ட்டில் வந்து உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிவிடுவாங்க. கோர்ட் வந்து நீங்கள் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 2 years வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து ட்வைஸ் த செக் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ரெண்டுமே சேர்ந்து கூட வரலாம். ஸோ ஆல்வேஸ் வந்து நோட்டீஸ் வந்த உடனே நீங்கள் பே பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் ட்ரை பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் தான் வந்து கேஸ் வந்து செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் பவுன்ஸ் ஆனால் டைரக்ட்லி ஜெயில் இல்லை, ஆனால் கோர்ட்டில் கன்விக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜெயில் பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஃபாலோ CSRV டாக்ஸ் ஃபார் மோர் லீகல் அப்டேட்ஸ்.